Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இப்போ எல்லாருமே வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஆனால் தமிழர்கள் ஒரு நாடு தான் பார்க்க முடியும் என்று சொன்னால் அந்த ஒரு நாடு தாய்லாந்து தான். ஆமாம், அதுக்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள் தாய்லாந்தில் 5 லட்சம் பெண்களை திருமணம் செய்திருக்காங்க. அப்போ அந்த பச்சை கிளி முத்து சரம் அந்த பாட்டு அந்த காட்சிகள் வரக்கூடிய இதெல்லாம் தாய்லாந்து காட்சிகள். அங்கே அல்கசர்னு ஒரு டான்ஸ் ஷோ சாயங்காலம் நடக்கும். அது மாதிரி நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவள் காலை எடுத்து வச்சு நல்ல வெந்நில கழுவி ஒரு கிரீமை போட்டு அப்படியே அவள் பிடிச்சி விடுறதை பார்த்து நமக்கே ஒரு சுகம் வந்துச்சு. தாய்லாந்தில் பேங்காக்கில் இந்த சிலை இருக்குது. இப்போ மற்ற சிலைகள் பூச்சி தான் இருக்கும். ஆனால் இது இந்த சிலை 800 கிலோ தங்கம். அவங்க சார்ந்திருக்கிற பௌத்த மத கோட்பாட்டின்படி அவங்க வாழ்நாளில் எல்லாரும் ஒரு வருஷம் ஆண்கள் நாடு முழுசுமே சுற்றி பிச்சை எடுக்கணும். இப்போ நான் வட இந்தியாவிலேருந்து நிறைய பயணிகள் தாய்லாந்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வட இந்தியாவில் நிறைய பேர் சைவம். நம்மளையும் அந்த கணக்கில் இறக்கி பூரா சட்னி, இட்லி, சட்னி, சாம்பார், பொங்கல், வடை. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். மறுபடியும் உங்கள் எல்லாத்தையுமே உலகம் சுற்றும் வாலிபன் அருணகிரி அவர்களோட சேர்ந்து சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல நாடுகள் பல தகவல்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே இப்போ நீங்கள் ஏற்கனவே எடுத்த எபிசோடு 2 5 லட்சம் பார்வையாளர்கள் கடந்திருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு எனக்கு. நன்றி நன்றி சார். நிறைய விஷயங்கள் உங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் வெறும் அந்த ஊரினுடைய உணவு, உடை, அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அதை மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு என்ன, பொருளாதார நிலை என்ன, அங்கே இருக்கக்கூடிய கால சூழ்நிலை என்ன, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது சூழல் பற்றின மொத்த தகவலுமே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி எந்த நாட்டை பற்றி நம்ம பேச போகிறோம்? இன்றைக்கு இப்போது தாய்லாந்து, மலேசியா பற்றி பேசுவோம். நம்ம ஏற்கனவே 2 எபிசோடில் ஐரோப்பா பேசிட்டோம், ஜப்பான் கொஞ்சம் பேசியிருக்கிறோம், அமெரிக்கா பேசியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த 2 பார்ப்பேன். மொத்தம் 29 நாடுகள். நான் போயிட்டு வந்த எல்லாமே நான் புத்தகங்களை எழுதி 12 பயண நூல்கள். இது என்னுடைய உலகம் சுற்றும் வாலிபன், இது என்னுடைய முதல் பயண நூல். 2007 வெளியிட்டேன். இதில் அப்போ அது வரைக்கும் சுற்றின 7 நாடுகள் பற்றி இருக்குது. அதில் தாய்லாந்து, மலேசியாலாம் வருது. அதற்கு பிறகு இப்போ இந்த இதெல்லாமே நான் எழுதின புத்தகங்கள் தான். இப்படி பயண நூல்கள் மட்டுமே. இது போனோட காட்டலை. ஆப்பிரிக்கா பற்றி ஒரு 300 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வேறு புத்தகம் கிடையாது. இது ஐரோப்பிய சுற்றுப்பயணம். நான் இதில் ஒரு 4 நாடுகள் சுற்றுப்பயணம். இது கட்சிகள் உருவான கதை. இது விகடன் வெளியீடு. இது ஜப்பானில் இருக்கும்போதே எழுதுனது, 300 பக்கம். ஓகே, நீங்கள் ஜப்பான் போனப்போ? ஆமாம். இது மலேசியாவில் அமைச்சர் டத்தோ சரவணன் வெளியிட்டார். அப்புறம் சங்கரவேல் வரலாறு. இது போல் எல்லாமே ஆய்வு நூல்கள் தான், ஆய்வு கட்டுரைகள். நான் கதை கவிதைகள் எனக்கு நான் பார்த்தது கேட்டது, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிச்சயமாக. அப்போ தாய்லாந்து அப்படிங்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சலாம் அந்த தாய்லாந்து அப்படின்னா அந்த புத்தர்களுடைய சிலைகள், அழகான இயற்கை, கடல், இந்த மாதிரி விஷயங்கள் தான். தாய்லாந்துக்கான பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ அமைஞ்சிச்சு? அதாவது இப்போ ஒரு கருத்தை நான் எல்லார்ட்டையும் வலியுறுத்துறது என்னென்னா, இப்போ எல்லாருமே வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஆனால் தமிழர்கள் ஒரு நாடு தான் பார்க்க முடியும் என்று சொன்னால் அந்த ஒரு நாடு தாய்லாந்து தான். அவ்வளோ சிறப்பாக இருக்கா சார்? ஆமாம், அதுக்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எபிசோடில் நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேற்கு நாடுகள், கிழக்கு நாடுகளில், நமக்கு கிழக்கே உள்ள நாடுகளில் எந்த ஒரு சுற்றுலாவுக்கான வாய்ப்பு வசதிகள் மிக கூடுதலாக இருக்கிற நாடு பேங்காக், தாய்லாந்து. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தும் நம்ம சென்னையும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது. பேங்காக்கும் பருவநிலை கிட்டத்தட்ட இதே அளவு தான் இருக்கும், ஒரே மாதிரி தான். ஆமாம். தாய்லாந்து நாட்டுக்கு நான் இப்போ கடந்த ஆண்டு மே மாதம் போயிருந்தேன். அது ஒரு 5 நாள் போயிருந்தேன். இன்றைக்கு ஐரோப்பியர்கள் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டு சொல்ல முடிஞ்சால், அங்கே இப்போது திருமணங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. திருமணம் செய்வதற்கு பெண்கள் தயாராக இல்லை. அப்போது ஆண்கள் திருமணமே இப்போது ஜெர்மனி நாட்டில் 100க்கு 60 விழுக்காடு ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக இருக்கிறார்கள். 40 விழுக்காடு மக்கள் தான் சேர்ந்து வீட்டில் வாழ்கிறாங்க. இப்போது ஜெர்மனி ஆங்கலா மெர்க்கல் சான்சலராக இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் தனியாக தான் இருந்தாங்க, ஜெர்மனி சான்சலர். ஆக அந்த ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் திருமணம் ஆகிறவர்கள் அங்கே தாய்லாந்துக்கு தான் வர்றாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியணும். ஏன்னா அதற்கு அங்கே தடை இல்லை. ஸோ இப்பொழுது நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த செய்தி என்னென்னா,
ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள் வந்து தாய்லாந்தில் வந்து 5 லட்சம் பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். இங்கேருந்து திருமணம் செய்து கூட்டு போயிருக்கிறாங்க. அப்படி நிறைய அதுக்கான வாய்ப்புகள் வந்து தாய்லாந்தில் இருக்குது. தாய்லாந்துக்கு நான் ஏன் போகணுன்னு சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் முதல்ல உலகம் சுற்றுவாளின் படத்தில் தாய்லாந்து நாட்டை காட்டினார். அப்போ அந்த பச்சை கிளி முத்து சரம் அந்த பாட்டு அந்த காட்சிகள் வரக்கூடிய இதெல்லாம் வந்து தாய்லாந்து காட்சிகள். மரவீடாக காட்டுவார், இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் காட்டுவார். இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம போய் பார்த்தா அப்போது பேங்காக் நகரம் பூரா மரவீடாக தான் இருக்கும்னு நினச்சி நான் போய் பார்த்தா அங்கே மரவீடு ஒன்றுமே இல்லை. எல்லாமே 50 மாடி கட்டணம் 25 மாடி கட்டணம் ஊரே மாறி போச்சு. ஒரு காலகட்டத்தில் இப்போ ரொம்ப ஏழை நாடாக இருந்தது. இன்றைக்கு சுற்றுலாவில் கிழக்கு பகுதியில் நம்பர் 1 நாடாக இருக்கிறது. இப்போ நீங்கள் தாய்லாந்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, குறைஞ்ச செலவில் போகக்கூடியது தாய்லாந்து தான். இப்போ சிங்கப்பூர் மலேசியா சொல்லலாம். சிங்கப்பூர் வந்து ஒரு ஊர் தான். கிழக்கு மேற்க 40 கிலோமீட்ரு நீளம், தெற்கு வடக்க ஒரு 25 கிலோமீட்டர் அகலம் தான். ஒரு சின்ன ஊர் தான். அது நிறைய பேருக்கு வேலை பழிக்கிறது, அது வேறு விஷயம். மலேசியா அடுத்தது. ஆனால் இங்கே மலேசியா வந்து ஒரு முஸ்லீம் நாடு. அப்போ தாய்லாந்து வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு லொக்கேஷன். அது வெள்ளை யானைகளின் நாடு என்று கூட சொல்வார்கள். யானைகள் நிறையா இருக்குது. ஐரோப்பா அமெரிக்காவில் யானை கிடையாது. அவங்க யானையை பார்க்கறதுக்கு இந்தியாவிற்கோ அல்லது தாய்லாந்துக்கோ வராங்க. தாய்லாந்துக்கு நீங்கள் போகிறதா வச்சுக்கிட்டேன்னா, இப்போது போன வருஷம் நான் 2004 என் மனைவி மகளை அழைத்து கொண்டு போன போதும் அப்போது ஒரு நாளைக்கு 3500 தான் எக்மோரில் டிக்கெட் எடுத்துகிட்டு போனேன். அது மாதிரி இந்த ஒரு 5 நாளைக்கு பார்த்தோம்னா 15,000 தான் அது செலவு, ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள தான் செலவு. இப்பொழுதும் அதே செலவு தான் ஆகுது. இப்போ 5 நாள் பயணம் நான் போயிட்டு வந்தேன். ஏர்போர்ட்டில் நீங்கள் சொர்ணபூமி ஏர்போர்ட்டு பேங்காக்கில் இறங்கினா, இப்போ மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் 4 டோர் இருக்குது கதவு. அந்த ஏர்போர்ட்டில் 13 டோர் இருக்குது. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு சொர்ணபூமி. லட்சக்கணக்கான பேர் டெய்லி வந்து இறங்குறாங்க. ஏர்போர்ட்லேயே நம்மளை வந்து அவங்க பிக்கப் பண்ணி நேராக பேங்காக் பட்டாயா 150 கிலோமீட்டர் பட்டாயாவில் கடற்கரை விடுதியில் தங்க வச்சிடுறாங்க. அப்போ அங்கே வந்து அங்கே அல்கசர்னு ஒரு டான்ஸ் ஷோ சாயங்காலம் நடக்கும். அது மாதிரி நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த காட்சி, அவங்க ஆடுற வேகம், அதனுடைய தோரணைகள் எல்லாம் அது ஏதோ கனவு உலகத்தில் இருந்துட்டு வர்ற மாதிரி அந்த ஷோ இருக்கும் பட்டாயாவில். அதுக்கு பிறகு மறுநாள் வந்து கடலில் கூட்டு போகிறாங்க போட்டில், இந்த பேராசூட்டில் பறக்கிறது. அதெல்லாம் நமக்கு ஒரு வந்து புதிய ஒரு மகிழ்ச்சியாக தான். ஆனால் 3 நிமிஷம் தான் பறக்கும். 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கடலில் ஒரு சுற்றி கொண்டாந்து கீழே இறக்கி விட்டுருவான். அது ஒரு பிறகு இந்த கடலில் கோரல் தீவுன்னு ஒரு தீவில் கூட்டு கொண்டே காட்டுவான். பிறகு நொங்நூச் கார்டன் ஒரு கார்டன், அதுலெல்லாம் பட்டாயாவில் வந்து. அதுக்கப்புறம் மசாஜ். இந்த மசாஜை வந்து இந்தியர்கள் நம்ம கேவல பார்வை பார்க்குறோம். இவன் மசாஜ் தாய்லாந்துக்கு போயிட்டு வந்துட்டான்டா, இவன் மசாஜ் பண்ணத்தான் போனான் அப்படின்னுட்டு. கிடையவே கிடையாது. மசாஜ் என்பது வைத்தியம், இயற்கை வைத்தியம். இன்றைக்கு உடம்பை நீங்கள் பிடிச்சி விட்டாலே வந்து அதில் ஏகப்பட்ட வலியை குறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ தாய்லாந்தில் வந்து மாலையில் மசாஜ் 500 பாட்டு, நம்ம ஊர் ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு மசாஜ் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் ஹோல் பாடி மசாஜ் அல்லது ஃபுட் மசாஜ். நான் மனைவிக்கு வந்து கால் நடந்து வலிச்சிருக்கேன். அப்போது ஒரு ஃபுட் மசாஜ் மட்டும் நிறைய படம், பாதம் படம் போட்டு அதில் என்னெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கும். அப்போ ஃபுட் மசாஜ் சென்று அந்த கால் மசாஜுக்கு மட்டும் போயிட்டோம். அவள் காலை எடுத்து வச்சு நல்ல வெந்நியில் கழுவி ஒரு கிரீமை போட்டு அப்படியே அவள் பிடிச்சி விடுறத பார்த்து நமக்கே ஒரு சுகம் வந்துடுச்சு. அப்போ நம்மளும் பண்ணுவோம். 1 மணி நேரத்துக்கு 300 பாட்டு பேசியிருக்கோம். 300 பாட்டு நாம் போகும்போது அது அப்போது வந்து ஒரே ரேட்டு, இப்போ கொஞ்சம் பாட்டு மதிப்பு கூட. உடனே என் மனைவிக்கு அவள் பிடிச்சிக்கிட்டே இருந்தான். அப்போ நான் சொன்னேன், அவள்கிட்ட பேரம் பேசினேன். சரி அவளுக்கு 1/2 மணி நேரம் பண்ணு, எனக்கு 1/2 மணி நேரம்னு சிரிச்சுக்கிட்டே சரின்ட்டான். அப்போ என் பொண்ணு வந்து அப்போ எனக்கும் பண்ணணும்னா திரும்ப அவட்ட ஒரு பேரம். அவள் வந்து ஆளுக்கு 20 நிமிஷம் பண்ணிட்டான். அப்போ 1 மணி நேரத்தில் 300 பாட்டில் சரியா போச்சு. ஓகே 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 3 மணி நேரக்கும் மசாஜ். அதை வீடியோவாக எடுத்து அந்த உலகம் டுவாலிவன் ஒரு CD வெளியிட்டேன். தமிழ் மொழியில் இருக்கிற ஒரே ஒரு பயண வீடியோ ஒளிப்பட குறுவட்டு என்னுடைய தான். அது வாணிமகரில் தான் வெளியிட்டோம். ஓகே ஓகே. ஏன்னா அந்த அதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடியும் பயண ஒளிப்பட குறிவட்டு கிடையாது, அதற்கு பின்னாடியும் யாரும் அப்போவே நான் 15,000 ரூபா செலவழித்து அமெரிக்காவில் பார்த்த வீடு, ஒரு வீடு அமெரிக்காவில் எப்படி கட்டுகிறார்கள் அந்த வீடியோ அப்படியே 1/2 மணி நேரம் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தாய்லாந்து வீடியோ
அப்போது சிங்கப்பூரில் என் மகளை வச்சுக்கிட்டு அந்த சிரித்து வாழ வேண்டும் பாட்டு பணம் இப்படி பல நாடுகளுடைய காட்சிகளை தொகுத்து வீடியோவாக போட்டேன். தொடர்ந்து நான் எழுதினேன். அந்த காலகட்டத்திலேருந்து நான் எழுதினேன். வெளிநாடுகளில் இருக்கிற இளைஞர்கள் அந்தந்த நாட்டை பற்றி வீடியோ தான் எழுதினேன். அங்கே இருந்துட்டு இந்த ஊர் அரசியலை பற்றி பேசாத, அங்கே இருந்துட்டு கதை கவிதையை பற்றி நீ எழுதாத, அதை பற்றி பேசாத. நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து. இதெல்லாம் நான் தொடர்ந்து சொன்னதன் விளைவாக இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து உலகம் பூரா இருந்து பல நாடுகள் காணொளிகளை போடுறாங்க. அது தாய்லாந்தில். அப்புறம் தாய்லாந்தை பற்றி நீங்கள் கேளுங்க வேறு ஏதாவது. நிச்சயமா. இப்போது தாய்லாந்துனாலே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த டூரிஸ்ட் தான் பெரும்பாலும் அங்கே போகக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அப்போ அங்கே பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வேறு எந்தெந்த வகையில் வந்து தாய்லாந்தினுடைய பொருளாதாரோடைய நிலைமை இருக்குது? தாய்லாந்து நல்ல நீர்வளம் மிக்க நாடு. நாடு முழுமையும் பசுமையான நிலங்கள் இருக்குது. தாய்லாந்து அரிசி நல்ல அரிசி விளையக்கூடிய நாடு. அதில் வறண்ட நிலம்ங்கிறதே இல்லை. மொத்தமாகவே இப்போ பச்சை பசேல்னு இருக்கிறதுனாலையும் இப்போது ஜப்பானில் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அரிசியை இந்த தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் இந்த 4 நாடுகளில் தான் விளைய வச்சு அவங்க வாங்கிக்கிட்டுதாங்க. தாய்லாந்துக்கு வந்து இந்த டூரிஸ்ட் இன்றைக்கு நிலைமைக்கு சுற்றுலா வருமானம் முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது வந்து அவங்களுடைய வேளாண் பொருட்கள், அது ஏற்றுமதியும் உலகம் பூரா அது ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. தாய்லாந்து வந்து இந்த வகையில் வந்து நல்ல மக்களுடைய வரவேற்பு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதுதான் நமக்கு வந்து இவ்வளவு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது தாய்லாந்து மாதிரியான ஒரு நாட்டில் புத்தர்கள் அதிகமான கோவில் சிலைகள் எல்லாம் பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய இந்த இறையாண்மை அமைப்பு, அவங்க வழிபடக்கூடிய மதம், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். தாய்லாந்து வந்து அது மன்னராட்சி நடைபெற நாடு தான். அந்த நாட்டில் வந்து புத்தர் கோயில்கள் இருக்குது, இந்து கோயில்களும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தில் நான் போட்டிருக்கிற இந்த அட்டை இருக்குது, இந்த படம் இருக்கு இல்லையா, இது வந்து 800 கிலோ சாலிட் கோல்டு. ஓகே, முழுக்க அது கோல்டாலே ஆனது. ஆமாம். தாய்லாந்தில் பேங்காக்கில் இந்த சிலை இருக்குது. இப்போது மற்ற சிலைகள் வந்து பூச்சி தான் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த சிலை வந்து 800 கிலோ தங்கம். இந்த சிலைக்காண்டி தாய்லாந்து வரலாற்றில் பல போர்கள் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து அந்த இது இருக்குது. அதுக்கு பிறகு ஆனால் நாடு முழுவதும் புத்தர் கோயில்கள் இருக்கிறது, பௌத்த சமயம் இருக்கிறது. அந்த அதில் ஒரு சின்ன வேடிக்கை செய்தி ஒன்று என்னென்னா, அவங்க வந்து மலேசியாவில் பெட்ரோனாஸ்னு ஒரு டவர் இருக்குது, ரெட்டை கோபுரம் தெரியுமில்ல. ஆமாம். அது இந்த டவரில் ஒரு உரிமையாளர் வந்து யாழ்ப்பாண தமிழர் ஆனந்தகிருஷ்ணன். இவர் வந்து தாய்லாந்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணார். அவங்க வந்து அவங்க சார்ந்திருக்கிற பௌத்த மத கோட்பாட்டின்படி அவங்க வந்து வாழ்நாளில் எல்லாரும் 1 வருஷம் ஆண்கள் வந்து நாடு முழுசுமே சுற்றி பிச்சை எடுக்கணும், பிச்சை எடுத்து சாப்பிடணும். இந்த ஆனந்தகிருஷ்ணன் மகள் வந்து ஆனந்தகிருஷ்ணனுக்கு ஒரே மகன். இந்த மகனை அந்த மகனுடைய அந்த அம்மா வந்து இந்த பிச்சையை நீங்கள் இளமையாக இருக்கும்போது எடுக்கலாம், அல்லது 50 வயசு 60 வயசுலேயும் எடுக்கலாம். ஆனால் கட்டாயம் அவங்களுடைய பௌத்த கோட்பாட்டின்படி அதில் 2 இருக்குது. அவங்களுடைய தேரவாத புத்தர் 2 விதமாக சொல்லுவாங்க. அந்த இந்த பையனை ஆனந்தகிருஷ்ணனுடைய மகனை ஒரு 18-20 வயசில் ஒரு மடத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. அவர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. 1 வருஷம் கழித்து போய் இவர் கூப்பிட்றாரு. அவர் வந்து இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு வருஷம் இருந்துட்டு வரமுன்னார். 2 வருஷம் கழித்து போய் கூப்பிடும்போது, அப்பா நீங்கள் நான் வந்து இதிலே இதாகிட்டேன், உங்களுடைய பிஸ்னஸ் இதை வந்து என்னால் இனிமேல் மேனேஜ் பண்ண முடியாது, என்னையை விட்டுருங்கன்ட்டார். இது வந்து தாய்லாந்து புத்தர்களுடைய அந்த மனோபாவத்தினால் ஒரு அந்த பெட்ரோன மிகப்பெரிய பணக்காரருடைய மகன் கூட அந்த புத்த சமயத்தில் போயிட்டார் தாய்லாந்தில். இப்போ இந்த கலாச்சாரத்தை பற்றி பேசும்போது உணவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த தாய்லாந்து மாதிரியான நாட்டில் நிறைய உணவு பழக்க வழக்கங்கள், அது சைவமும் சரி அசைவமும் சரி ரெண்டுமே சரிசம அளவில் நிறைய கிடைக்குது. இப்போது சுக்குமித் ரோட்டில் அம்பாசிடர் ஹோட்டலில் எங்களுக்கு போட்டு 3500 ரூபா தான். இதுக்கு 10வது மாடியில் ரூமு. ஓகே, அங்கே விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான். காலையில் சாப்பிட வந்து இந்த எல்லாமே பெரிய வெளிநாடுகளில் பூராமே காலை பாப்பே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த இதுக்குள்ளே போனால் ஒரு 100 வகையான சாப்பாடு, எதை சாப்பிடனே தெரியல. சீ ஃபுட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம். என் வாழ்க்கையில் முதல் முறையாக 2004 தாய்லாந்தில் அந்த அம்பாசடர் ஹோட்டலில் சாப்பிட்டது அதை மாதிரியான சாப்பாடு நான் எங்கேயுமே சாப்பிடல. அது வந்து நமக்கும் இந்தியர்களுக்கு ஏற்ற உணவு. சரி, அதே நினைப்பில் இப்போ போயிட்டேன். இந்த தடவை மே மாதம் போனோம் இல்லையா, இப்போ அங்கே நிலைமையே மாறி போச்சு. என்னென்னா
இப்போ நான் வட இந்தியாவிலேருந்து நிறைய பயணிகள் தாய்லாந்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வட இந்தியாவில் நிறைய பேர் சைவம். நம்மளையும் வந்து அந்த கணக்கில் இறக்கி ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஹோட்டலில் காலையில் பஃபேக்கு கொண்டு போய் இறக்குனான். பூரா சட்னி, இட்லி, சட்னி, சாம்பார், பொங்கல், வடை. இது நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் தான் இருக்குது. ஆமாம். நான் வந்து பழைய நினப்பில் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றலாம், நல்லா வகை வகையாக சாப்பிட்றலான்னு பார்த்தா இப்போ பூரா நம்மளை கொண்டே ஏமாற்றிடுறான். பூரா வட இந்தியர் செய்வதனால நம்மளே அந்த லிஸ்ட்டில் போட்டு அவங்களுக்கு பூரா இந்த சாம்பார் சட்னியை தான் வந்து இதைத்தான் பொங்கலையும் வைத்து அடைச்சிக்கிட்டு நம்ம ஆட்களுக்கு வெளியில் போனால் வெளியில் உள்ள சாப்பாடை தான் சாப்பிடணும். எந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த நாட்டு சாப்பாடை தான் சாப்பிடும். அதுக்காக தானே ட்ராவலே பண்ணுறோம். அது இல்லை, இப்போது நிலைமை வந்து இப்படி நம்மளை வந்து சைவ லிஸ்ட்டில் போட்டு என்ன இதாக்கிட்டாங்க. இந்த தடவை போனேன். பட் மற்றபடி பயணம் இனிமையாக தான் இருந்தது. 5 நாளும் தாய்லாந்தில் இனிமையாக தான் இருந்தது. இதுதான் ஒரு ஏமாற்றம் உணவில். இப்போ இந்த தாய்லாந்து வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசையான ஒரு நாடு. நீங்கள் சொன்ன மாதிரி சிறந்த ஒரு நாடு, கண்டிப்பாக எல்லாருமே போகணுங்கிறீங்க. அதோட பட்ஜெட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? இப்போ ஒரு 5 நாள் நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது 5 நாளைக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம்? மிக குறைந்த செலவு தான். நான் அதைத்தான் இதுக்காண்டி தான் இப்போ நீங்களோட முதல்ல போகணும்னா இப்போ நம்ம நண்பர் முதல்ல தாய்லாந்துக்கு போங்க. அப்போது நீங்கள் ஒரு நாட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் நம்மளாம் வந்து கருப்பாக இருக்கும், அங்கே போய் இறங்கும்போது முழுக்க முழுக்க மஞ்சள் முகங்கள், கண்ணுக்கு வந்து எல்லாமே புது ஆளாக நம்ம வந்து அங்கே புதுசாக பார்ப்போம். அது வந்து அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய புதுசாக ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஆமாம். இந்த பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டேங்க, நல்ல கேள்வி. அப்போ நான் சொன்னோம்ல ஒரு நாளைக்கு 3500. இப்போ நான் போனது 5 நாளைக்கு 28,000 ரூபா. இந்த 28,000 ரூபாய்க்கு பேங்காக்கில் 3 நாள் நைட்டு தங்கல். இதில் வந்து ஏர்போர்ட்லேயே நம்ம எல்லா காருமே ஃபுல்லாக டொயோட்டா பெரிய பெரிய கார், ஒரு 7-8 கார். இந்த 5 நாள் நம்மளை வந்து அந்த 7-8 டிரைவர் ஒவ்வொரு தடவைக்கும் வந்து காலையில் கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்து வெளியில் கூப்பிடுறான். நம்ம பேரை வச்சுக்கிட்டு அடையாளம் பார்த்துட்டு அவனே வந்து கூப்பிடுறான். ஏர்போர்ட்லேயும் சரி, அங்கே இறக்கி கரெக்டாக அங்கே உண்டே இறக்கி அங்கே வேற ஆள் வந்துடுவாங்க. அங்கே லோக்கல் ட்ரிப்புக்கு வேற ஆள் வந்துடுவாங்க. சாயங்காலத்துக்கு அதுக்கு வேறு கார் வேற ஆள் வருவாங்க. எல்லாருமே அவங்க வந்து இந்த அலைபேசியில் நம்மகிட்ட பேசி உடனே பேச்செல்லாம் இப்போ கிடையாது. ஒரே மொழி படித்தா போதும், இந்த வேறு மொழி படிக்க வேண்டியங்கிறது அங்கே அப்படியே மிக எளிமையாக இந்த அலைபேசி மூலமாக பரிமாற்றங்கள் மிக எளிமையாயிட்டாங்க. இப்போ 5 நாளைக்கு 28,000 ரூபா. இந்த 28,000 ஒர்த்து. அது வந்து சாப்பாடு, அவங்க சுற்றி காட்டுற இடம், ஒவ்வொரு இடத்துலையும் அதற்கான கட்டணங்கள் எல்லாமே இதில் சேர்ந்துடுது. இது போக ஃப்ளைட் டிக்கெட் அது போக வர 20,000க்கும் கிடைக்கலாம், 30,000க்கும் கிடைக்கலாம், 15,000க்கும் கிடைக்கலாம். அப்புறம் 50,000 எடுத்துகிட்டு போனோம்னா 50லேருந்து 60 ரூபாய்க்குள்ளே தாய்லாந்து பார்த்துடலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தாய்லாந்து உலகத்திலேயே நீங்கள் ஒரு வெளிநாடு தான் போக முடியும்னா அது கிழக்க தாய்லாந்து போங்க. அடுத்து இன்னொரு டூர் போக முடியும்னா மினிமம் 2 லட்ச ரூபாவும் ஐரோப்பா. அதுக்கு வந்து நீங்கள் அதை ஒரு ட்ரூப் போட்டுட்டு அது ஒரு ஐரோப்பாவில் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடு இந்த பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. ஒரு நாட்டுக்கு போய் தங்கியிருந்து பார்க்கணும், அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால் ஐரோப்பா ஒரு டூர், இது ஒரு 2 டூர் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அருமை சார். இன்றைக்கி தாய்லாந்து போன ஒரு அனுபவம், அதாவது வெறும் 60,000 ரூபாயில் 5 நாள் உலகத்தோட ஒரு சிறந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தால் அது எப்படி அனுபவமாக இருக்குமோ அதை சொல்லியிருந்தீங்க. அங்கே பொருளாதார உணவு அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நாட்டில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி சார். ஆமாம், நன்றி, வணக்கம்.